உலக புகழ்பெற்ற ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் 1100 காளைகள் பதிவு செய்து அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் மதுரை மாவட்டத்தில் ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும். அதன்படி இந்த ஆண்டு ஆவணியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு உரிய முறையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. காளைகள் ஏற்கனவே பெற்றிருந்த பதிவு எண்ணின்படி வரிசையாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. காளையின் உடல்நிலை எப்படி உள்ளது, அதன் வயது, ஊக்கமருந்து ஏதேனும் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, கொம்பின் அளவு என்ன என அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே களத்தில் இறக்கிவிடப்பட்டன. அதேபோல் காளைகள் பிடிக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவங்கி வைத்தார்.